குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 ஸ்பாட் வந்து ஒரு 100 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து 355 பாயிண்ட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஏன் பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டால், நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது. மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சு அடுத்த நாள் ஓப்பன் ஆகும் போது எப்போவுமே காலங்காலமாக நிஃப்டி 50 ஃபஸ்ட் டே அன்றைக்கி பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு நெகட்டிவ்லேயே முடியும், பாசிட்டிவ்லேயே முடியும். ஆனால் அதிகப்படியாக பாசிட்டிவில் தான் முடியும். இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? காலையில் ஒரு கேப் அப்பு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்தது. ஒரு மிடில் டைமில் வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டு 9:15 ஓப்பன் ஆகி 10:15 ஒரு ஹை போயிட்டான். யாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு. அந்த 9:15 கேண்டில் மட்டும்தான் கீழே வந்துட்டு மேலே போச்சு. மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணால் அந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டண்ட்டாக மாறினதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே போயிடுச்சு. இன்றைக்கி இந்த இடத்துல கண்டிப்பாக ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். எத்தனை பேர் பிடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரில. நான் இதை தான் பல வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த இடம் பாருங்கள், ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் போகுது. அகைன் அந்த சப்போர்ட்டை அதால் ஹோல்ட் பண்ண முடியாமல் ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் அகைன் அந்த சப்போர்ட்டையே தொடரும்போது அது ரிவர்ஸ் ஆகும். இதுதான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நான் பல வாட்டி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். அதனால தான் இது நான் 100% ஸ்ட்ராட்டஜி, ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறதுக்கு இதுதான் ரீசன். இந்த இடத்த பிடிச்சவங்க நீங்களே தவிர்த்தாலும் மார்க்கெட் உங்களுக்கு ப்ராஃபிட் தராமல் விடாது. பாருங்கள், இது மாதிரி எத்தனை இடத்துல நம்ம பார்த்தோம். நேற்று கூட ஒரு இடம் பார்த்தோம், இன்றைக்கும் ஒரு இடம் பார்த்தோம். அதுதான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டோட பவர். தொட்டவனையும் மார்க்கெட் பாருங்கள், சல்லுன்னு 9:15 ஓப்பன் ஆனது 9:15, 10:15 மார்க்கெட் ஒரு ஹைக்கு போயிட்டான் 1 ஹவரில். அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சாலிடேஷன், அதாவது மிடில் பகுதியில் ஒரு கன்சாலிடேஷன். கடைசி நேரத்தில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. அதாவது 340 350 பாயிண்ட்டு பாசிட்டிவில் போயிட்டு அங்கேருந்து ஒரு 110 பாயிண்ட்டு கிட்ட மார்க்கெட், 110 இல்லை, ஒரு 200 பாயிண்ட்டு கிட்ட இறங்கி முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த இடம் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கு. நம்ம ரெசிஸ்டண்ட்லேயே தான் எல்லாமே நடந்திருக்கு. இந்த 4வது ரெசிஸ்டன்ட் நான் சொன்னேன், அங்கே தான் ஸ்டார்டிங் ஆகிருக்கு. மற்ற 3 ரெசிஸ்டண்ட்டை மார்க்கெட் மதிக்கவே இல்லை. இந்த 3வது ரெசிஸ்டண்ட்டில் மட்டும் தான் கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை உடைச்சிட்டு 4வது ரெசிஸ்டண்ட்டில் அதுக்கு மேலே உடைக்காதுன்னு தெரிஞ்சு போயிட்டு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் மார்க்கெட் இன்றைக்கி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அதாவது இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் க்ளோசிங். மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் சிக்னல் கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த சைக்காலஜி நம்பர் 24,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நியூஸு. ரெண்டாவது 24,100க்கு மேலேயும் இருக்குது. ஓகேங்களா? அந்த 24,200 தான் ஸ்ட்ராங்கு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடச்சி 323 350 போல் போன ஹை வந்து 330 வரையும் போயிருக்கான். அங்கேருந்து இறங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அது ஒரு புல்லிஷ் சிக்னலில் தான் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட் ஏறத்துக்கு சப்போர்ட் பண்ண முக்கியமான செக்டர்ஸ் பார்த்தா பேங்கிங் பெரிய லெவலெலாம் ஏறல. அந்த HDFCயும் ICICI பேங்க்கும் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. மற்றதெல்லாம் SBIயும் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவன் பெரிய லெவல் நெகட்டிவ் போல். அந்த ஒரு ரீசனால் மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டெயின் ஆச்சு, டவுனை போகாமல். ஏன்னா ICICI பேங்க்கும் நெகட்டிவ், HDFCயும் நெகட்டிவ், SBIயும் நெகட்டிவ். இருந்தாலும் பெரிய லெவலில் அவங்க அந்த மைனஸ்க்கு போகாமல் சஸ்டெயின் ஆனதுனால மார்க்கெட்டில் இந்த 182 பாயிண்ட் அப்படியே சஸ்டெயின் ஆகி நின்றுது. இன்றைக்கி ஐடி செக்டர்லாம் நிஃப்டி 50க்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரெக்கவரி பவுன்ஸ் கிடச்சிது. TCSலேயும் இன்ஃபோசிஸ்லேயும் HCLலையும். விப்ரோ மட்டும் லைட்டாக சறுக்கி கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆயில் அண்டு கேஸு மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து $114 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அநியாயமாக இருக்குது. இது எங்கே போய் முடியுமோ தெரில. ஏன் தான் இந்த மாதிரி பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து இப்படி ட்ரேட் ஆகுதுன்னே. இதோட இம்பேக்ட் இன்றைக்கி US மார்க்கெட்டில் என்னமா இருக்கும் அப்படின்றதும் புரியல. ஏன்னா 111 இருந்தால் மார்க்கெட் டைமில், இப்போ என்னடானா 114ன்னு இருக்கிறான். இது என்ன ஆகுமே ஒன்றும் புரியல. போங்க. இதுதான் மார்க்கெட் ஏறினதுக்கான ரீசன். சில செக்டார் வந்து வீக்காக தான் முடிஞ்சுது. மார்க்கெட்டை கீழே தான் கொண்டு வந்தது. எதுனா ஆட்டோ செக்டாரு,
ஆட்டோ செக்டரில் வீக்கான பையிங்கு, மிக்சடாக தான் இருந்தது. ஃபார்மா ஸ்லோ டவுன் மொமெண்டமாக இருந்தது. ரியாலிட்டி பெரிய லெவல் ப்ரெஷரில் இருந்தது. ஸோ மார்க்கெட் இன்டர்னலாக பார்த்தா பையரா செல்லராக கேட்டால் இன்றைக்கி பையர் கையில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஏன் முடிஞ்சதுன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இறங்கலை, இருந்தாலும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எஃப்ஐஎஸ் எப்போவுமே செல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. டிஐஸ் வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கல் வியூ எப்படின்னு கேட்டால் ஷார்ட் டேர்மில் புல்லிஷாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஹையர் ஹை ஹையர் லோ பேட்டர்ன் தான் கண்ணில் விசிபிளாக தெரியுது. மார்க்கெட்டில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. மொமெண்டம் என்னை பொறுத்தவரையும் இன்னும் அது பாசிட்டிவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் முடிஞ்சுது. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் என்ன பண்ணேன்னா, நான் 5 கால் பண்ணிட்டேன். 5 காலில் 1 ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 4 கால் சக்ஸஸ். இன்றைக்கி நான் வந்து ஒரு 4700 ரூபாய்க்கிட்ட ப்ராஃபிட் பண்ணேன். ஒரு 1000 ரூபா ப்ரோக்கரேஜ் போனால் கூட ஒரு 3500 ரூபா கைக்கு வரும். இன்றைக்கும் நல்லபடியாக தான் முடிஞ்சுது ட்ரேடிங். இன்றைக்கி இந்த இடம் நான் எடுத்துட்டேன் 9:30. நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன் இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதை நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த இடம் எடுத்தேன். ஸோ அதாவது என்னுடைய அந்த செட்டப்புக்கு மார்க்கெட் வரும்போது நான் அங்கங்கே கரெக்டாக எடுக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் நான் ஏன் எடுக்கலைன்னா கன்சாலிடேஷன் என்னோடய ரெசிஸ்டண்ட்டில் தான் அது போயிட்டுருக்கு, இருந்தாலும் நான் எடுக்கலை. ஏன் இங்கே எடுத்தேன்னா இது ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்கான். இது கன்ஃபர்மேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் இது பியரிஷாக வந்துச்சு, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் புட் சைடில். ஸோ என்னுடைய இந்த செட்டப் எல்லாம் இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் என்னால் ப்ராஃபிட்லேயே முடிக்க முடியுது. இதுதான் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். அது இல்லாமல் நான் அட் த மணியோ இந்த மணியோலாம் எடுக்கவே மாட்டேன். ஓடிஎம்மோ ஏடிஎம்மோ எடுக்கவே மாட்டேன். ஒன்லி இந்த மணியை மட்டும்தான் எடுப்பேன். அதுவும் 2 இல்லைனா 3 லாட்டு இவ்வளோ தான் எடுப்பேன். அதுக்கு மேலேயும் எடுக்க மாட்டேன். இதுதான் என்னுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். இதில் நான் பாசிட்டிவ் வந்தால் பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்தால் நெகட்டிவ். ஆனால் தெய்வாதீனமாக பாசிட்டிவ்லேயே தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நேற்றும் பாசிட்டிவ், இன்றைக்கும் பாசிட்டிவ். ஓகேங்களா? அது மாதிரி நீங்களும் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மணியே எடுங்கன்றேன். ஒரு செட்டப்பை வச்சுக்கிங்க. அந்த செட்டப்பில் உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புக்காக நம்ம வெயிட் பண்ணி அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். நான் இன்னமும் அதை தான் சொல்கிறேன். அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி பண்ணினா கண்டிப்பாக மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணலாம். இது நிஃப்டி 50ல். சென்செக்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரே ஒரு கால் கொடுத்தேன். இந்த 3 வந்தது. இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக வருதா அப்படின்னு பார்த்தோம். ஸ்ட்ராங்காக இருந்தது. இதில் பாதியில் தான் எடுத்தோம். இந்த கேண்டிலில் பாதியில் எடுத்தேன். ஏன்னா எங்கே எடுத்தேன்னா இந்த கேண்டில் இருக்குல்ல, ரெட் கேண்டில், இதோட பாட்டத்தில் எடுத்தேன். 77,570 எடுத்தது. அதுக்கப்புறம் மேலே போயிட்டான். இதில் ஒரு 3000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. சென்செக்ஸில் ஒரே கால் தான் ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில். ஓகேங்களா? இன்னும் இந்த கேப் அவன் ஃபில் பண்ணலை. சென்செக்ஸில் அந்த கேப் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50லேயும் அந்த கேப் இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். வர வெள்ளிக்கிழமை லீவு. மே தினம் 1 அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் மே தினம் 1க்காகலாம் லீவ் இல்லை. அது ஏதோ மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு இது. ஏன்னா அங்கே சின்னதாக மாவட்டத்துக்குள்ளே மிட்டாய் கொடுத்தா கூட கவர்மெண்ட்டு லீவ் விட்டுரும் ஷேர் மார்க்கெட்டு. இங்கே என்ன தான் நடந்தாலும் அதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கே தெரியாது. மும்பையில் ஏதாவது நடக்குதா அப்போ தான் அதுக்கு லீவு. அங்கே ஏதாவது சைக்கிள் பஞ்சரானா கூட லீவ் விட்டுருவானுங்க ஷேர் மார்க்கெட்டு. ஏன்னா மும்பையில் இருக்கவங்க மட்டும்தான் பியூர் இண்டியன்ஸ் பொழுகுது. அதனால் மார்க்கெட் எப்போவுமே மும்பையை பேஸ் பண்ணி என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் லீவு. நமக்கு அன்றைக்கி லீவு. நல்ல வேளை அன்றைக்கி நமக்கு மே 1. நம்ம அதை மே 1 லீவாக செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். சரி, நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து 24,256 ட்ரேட் ஆகிடுது. நம்ம 24,177 முடிஞ்சிருக்கோம். இப்போ வரையும் பாசிட்டிவில் தான் இருக்குது, பார்ப்போம். ஆனால் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தா 114 இருக்குது. நேற்று டவ் 30 25 மைனஸு,
S&P 35 மைனஸு, நாஸ்டாக் கம்போசிட் 223 பாயிண்ட் மைனஸு, FTSE 82 பாயிண்ட்டு மைனஸில் ட்ரேட் ஆகுது, CSE 40 33 பாயிண்ட் மைனஸு, டாக்ஸ் 25 பாயிண்ட் மைனஸு, நிக்கி 620 பாயிண்ட் மைனஸு, ஆங்சங் 432 பா சூப்பராக ஏறி இருக்குங்க ஆங்சங்கு. ஷாங்காய் கம்போசிட் 29 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நம்ம NSE நிஃப்டி 182 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, BSE சென்சஸ் 610 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, STI 27 பாயிண்ட் மைனஸு, காஸ்பி 50 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, US டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுது லிட்டில் பிட்டு. நம்ம USD INR அவன் 95 தொட்டான்னு நினைக்கிறேன், இல்லை 94.850. நம்ம ரூபாவோட மதிப்பு அகலபாதாளத்தில் போயிட்டுருக்கு, 100 தொடுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கோல்டு குறைஞ்சிருக்கு. ஏன் கோல்டு குறையுதுன்னா க்ரூட் ஆயில் அந்த லெவலில் ரேட்டில் இருக்குது. சில்வர் குறைஞ்சிருக்கு, காப்பர் லைட்டாக ஏறி இருக்குது. க்ரூட் ஆயில் 103.6 103.82 ஹையில் போயிட்டு ஒரு $76 குறைஞ்சிருக்கு பைசாவில். ஓகேங்களா. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது? -3 ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் 84 பாயிண்ட்டு. இன்றைக்கி US மார்க்கெட்டில் சில டெக் கம்பெனிக்கெல்லாம் ரிசல்ட் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் மார்க்கெட் ஒரு விதமான ஒரு பயமுறுத்துகிற இதுவில் இருக்குது. என்னென்ன ஸ்டாக்ஸு ரிசல்ட் வருது அப்படின்றது தெரியல. பட் நான் அது கூகுளில் தேடினா எல்லாமே முக்கியமான ஸ்டாக்ஸு தான் ரிசல்ட் வருது. ஆல்ஃபாபெட்ஸ், மைக்ரோசாஃப்ட்டு, அமேசான், மெட்டா, இது 4மே இன்றைக்கி தான் ரிசல்ட் வருதுன்னு நினைக்கிறேன். அதோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், என்ன இருக்கும்னு தெரில. ஒரு வேளை எல்லாமே பாசிட்டிவாக வந்துச்சுன்னா மார்க்கெட் பிச்சுக்கிட்டு போயிடும். நமக்கு ஒரு பெரிய கேப் அப் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த க்ரூட் ஆயில் பார்த்தா மட்டும்தான் பயமாகவே இருக்குது. 114 இருக்காங்க. இன்றைக்கி வந்த ஹை பாருங்கள், 115.45. அங்கேருந்து ஒரு $4 5 பைசா குறைஞ்சிருக்கான். 1 பைசா இப்போ தான் 5 பைசான்னா அதில் 1 பைசா தான் இப்போ இருக்குது. $1 1 பைசா அப்படின்ற மாதிரி குறைஞ்சிருக்கு. ஆனால் என்ன ஆகும்னு தெரியல. இவ்வளோலாம் இருந்தால் மார்க்கெட் டேஞ்சர் தான். இதுதான் இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டோட இண்டெக்ஸோட லெவல்ஸு. இதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ், நாஸ்டாக்கோட அந்த முக்கியமான அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரிசல்ட்டு, ஆல்ஃபாபெட்ஸ், மைக்ரோசாஃப்ட்டு, அமேசான், மெட்டா, அதெல்லாம் பாசிட்டிவாக வந்துன்னா மார்க்கெட் தப்பிச்சிக்கிச்சு. ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான் 4 பேருமே ஒரே நாளில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மார்க்கெட்டுக்கு பெரிய லெவல் பட்டாசு மாதிரி மேலே வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை கீழே வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம வாங்க பார்க்கலாம். நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தால் இதை நிஃப்டி 50, இதை நான் போடவே இல்லை பாருங்கள், இது ஒரு பேஸு. ஓகேங்களா. பேஸ் வந்து 24,168 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 24,778 முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஒரு 10 பாயிண்ட்டு பாசிட்டிவில் எக்ஸ்ட்ராவே முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தால் நிஃப்டி 50க்கு 24,230 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டு இது தான், 24,289 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு வந்து இது தான், 24,324. ஓகேங்களா. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு அதிகம் ஸ்ட்ராங்காக உடைச்சானா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேப்பு இது 24,369 இருக்குது. இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு போதும் நிஃப்டி 50ல். இல்லை US மார்க்கெட் எல்லாம் டவுனில் முடியுது, க்ரூட் ஆயில் பிரெண்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அவனுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,124 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 24,086. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சானா இந்த கேப்பு இன்றைக்கி வந்தால் பார்த்திங்களா 24,016. இந்த 3 சப்போர்ட்டு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக ஒர்க் அவுட் ஆகும். 4th சப்போர்ட்டு இங்கே ஒன்று இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து 23,973 இருக்குது இந்த சப்போர்ட். இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50க்கான இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா. இந்த லெவல்ஸ் வரும்போது ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக நமக்கு அதிகப்படியான ப்ராபபிலிட்டி ப்ராஃபிட் தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸில் வந்தால் இது ஒரு பேஸு, இந்த பேஸ் லைன்னு இது ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு, இந்த கேப்பு இங்கே இருக்குது.
ஆனால் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இங்கே இருக்குது. இந்த இதை உடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதனால் இதுவும் இருக்கட்டும். ஸோ இதுதான் இது வந்து இங்கே இருக்குது. இது பேஸு. இந்த பேஸ் வந்து 77,493 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 77,496. இன்னங்க வெறும் 3 பாயிண்ட்டு தான் காட்டுறான். ஒருவேளை ரன் ஆகலையா மார்க்கெட்டில்? ஏன்னா நம்ம நிஃப்டி 50யே ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேலே காட்டுறான். இவன் அப்போ அதை விட அதிகமாக தானே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 30-40 பாயிண்ட்டாவது பாசிட்டிவில் வெயிட்டட் ஆவரேஜ் காமிக்கணும்ல. 3 பாயிண்ட்டு தான் காட்டுறான். ஏதோ சம்திங் ராங்காக இருக்க மாதிரி தோணுது. ஓகேங்களா? இல்லை ஒரு கேப் அப் ஓப்பனிங் சென்செக்ஸில் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,670 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. செகண்ட் வந்து இன்றைக்கி வந்தால் பார்த்திங்களா 77,938 இது செகண்டு. தேர்டு வந்து இங்கே இருக்குது, இது தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு 78,201. ஃபோர்த்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இங்கே இத்தனை கோடு இருக்குன்னுலாம் பார்க்காதீங்க. நமக்கு தேவை அந்த 4 கோடு தான். இந்த 1, இந்த 2, இந்த 3, இந்த 4. ஓகேங்களா? இதுக்கு மேலே எதையும் பார்க்காதீங்க. அடுத்தது இந்த பேஸ் லைனுக்கு கீழே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் 77,231 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா இந்த கேப்பு 76,975 இது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு வந்து இது 76,687 தேர்டு. ஃபோர்த்து வந்து 76,444. இந்த 4 சப்போர்ட்டை மட்டும் நமக்கு போதும். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஓகேங்களா? இந்த 4 சப்போர்ட் போதும். இந்த லெவல்ஸ் எல்லாம் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா விக்ஸு, இந்தியா விக்ஸ் எவ்வளோ இருக்குது? குறைஞ்சிருக்கு. பரவாயில்ல. 17.44 இருந்து நேற்று 18.65 இருந்தது. குறைஞ்சி தான் இருக்குது. மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தா நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி மட்டும்தான். பேங்க் நிஃப்டி வெறும் +3 தான். பேங்க் எக்ஸு 42 பாயிண்ட் மைனஸு, மிட் கேப் நிஃப்டி 44 பாயிண்ட் மைனஸு, ஃபின் நிஃப்டி 24 பாயிண்ட் மைனஸு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 47 பாயிண்ட் மைனஸு. ஸோ பெரிய லெவலில் ஒன்றும் மைனஸ்லாம் இல்லை. மைல்டாக மைனஸில் தான் இருக்குது. மற்றபடி மார்க்கெட் என்னை பொறுத்தவரையும் ஒரு க்ரீன் சிக்னல், புல்லி சிக்னலில் தான் இருக்குது. ஏன்னா 24,000 சைக்காலஜி நம்பரை தாண்டி 24,177 இருக்குது. அதை வச்சு நான் புல்லி சிக்னல் மாதிரி தோணுது. பட் கேப்பெல்லாம் இருக்குது மார்க்கெட்டில். அதை நோக்கி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி யூஎஸில் வரக்கூடிய டெக் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்டு தான் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டை தீர்மானிக்கும். மேலே போதா கீழே போதா அப்படின்னு. அவங்க கீழே வந்தானுங்கன்னா நமக்கும் கீழே தான், அவங்க மேலே போனால் நமக்கு மேலே தான். கேப் அப்பு தான். ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை நமக்கு லீவு. நாளைக்கு ஒரு நாள் தான் ட்ரேடிங் டே. ஸோ பார்த்து பக்குவமாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மணியாக ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு ப்ராஃபிட் தரக்கூடியது. நான் பல வாட்டி சொல்கிறேன், இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்றைக்கி யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணிங்களோ யூடியூப்பில் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடித்தோம். இன்றைக்கி ட்ரேடிங் நல்லபடியாக முடிஞ்சுது. நன்றி, வணக்கம்.